வணக்கம். ஒரு ஆய்வுக்காக எடுக்கப்பட்ட ஜாதகம். பிறந்த தேதி அப்படின்னா 2001 மார்ச் மாதம் 31ஆம் தேதி ஜென்மமான ஜாதகம். இது ஒரு ஆணோட ஜாதகம். லக்னம் அப்படின்னா கடக லக்னம். ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிதுன ராசி நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம் 4ஆம் பாதம். அப்போ செவ்வாய் திசை ஒரு வயசு 5 மாதம் 8 நாள் செவ்வாய் திசை இருந்தது. செவ்வாய்க்கு அடுத்து ராகு 18 வருஷம் ராகு திசை ஓடி இருக்கு. 19 வயசு 5 மாதம் 8 நாள் வரைக்கும் ராகு பகவானுடைய திசை இருந்தது. அப்போ அந்த ராகுக்கு அடுத்து யார் வராங்க அப்படின்னா குரு வராங்க. அப்போ இந்த குரு பகவான் உட்கார்ந்துருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணியில் உட்கார்ந்துருக்குறாங்க. குரு லக்னத்துக்கு 11ல் லாபஸ்தானத்தில் லக்னாதிபதியோட நட்சத்திரத்தில் கடக லக்னத்தின் அதிபதி சந்திரன் அவருடைய நட்சத்திரத்தில் லாபத்தில் இந்த குரு உட்கார்ந்துருக்காங்க. லாபத்தில் உட்கார்ந்தது மட்டும் அல்லாமல் அவருடைய தசையும் நடைமுறையில் இருக்குது. அப்போ கடக லக்னத்துக்கு முதன்மையான யோகாதிபதி அப்படின்னு பார்க்குறோம் குருவை. குரு நல்லா உட்கார்ந்துருக்குறாங்க. குருவை எந்த ஒரு பாவகிரகமும் பார்க்கல அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். போக குரு செவ்வாய் தொடர்பு அப்படிங்கிறது நல்ல தொடர்பாக இருக்கு. அப்போ இந்த தசாநாதன் அப்படின்னு எடுத்துக்கிடும் போது செவ்வாயை பார்த்தது அஞ்சிலை செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறது. செவ்வாய் உட்கார்ந்துருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா கேட்டை நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க. புத பகவானுடைய நட்சத்திரத்தில் புதன் லக்னத்துக்கு 9வது ராசியில் கிரக அடைவை சொல்லியிருந்தாங்க. இந்த கடக லக்னம் 5ல் செவ்வாய் 6ல் கேது 9ல் சூரியன் புதன் 10ல் சனி 11ல் குரு 12ல் சந்திரன் ராகு. அப்போ இந்த குருதசை வந்தோடனே இவருக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு அருமையான ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் போகக்கூடிய ஒரு நிலையும் அருமையான வேலை வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. இவர் ஆர்மியில் இருக்காங்க. அப்போ மேலோட்டமாக பார்த்தா ஆர்மியில் இருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போக இருக்கா அப்படிங்கிற நிலை இருக்கா அப்படிங்கிறத யோசித்தோம் அப்படின்னா கிரக நிலைகள்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. பொதுவாக மேசத்தில் இருக்கிற அந்த சனி தன் வீட்டை தானே பார்த்தது, அதாவது மகர ராசியை சனி பார்த்தது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அதே மகர ராசியை குரு பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஜாதகத்தில் இந்த திசையில் சிறப்பான ஒரு நிலை, சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சதுக்கு அதுதான் காரணம் அப்படிங்கிற நிலை தான் இங்கே அழகாக உட்கார்ந்து. விருச்சிகத்தில் செவ்வாய் சனி மகர ராசியை பார்க்குறது. விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பார்த்து அந்த மகரத்தின் மேலே அவருடைய பார்வை விழுறது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. அப்போ இந்த திசை யோக திசையாக இருக்கு. இருப்பினும் அந்த குரு திசையில் சனி புத்தி ஓடிட்டு குரு திசையில் 2வது புத்தி ஓடிட்டுருக்கு. 2வது புத்தி 11 மாதம் 9 நாள் இருக்கு. இதில் இவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சனி மேசத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க. சனி தான் அந்த வேலை வாய்ப்பை அழகாக கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் சனி அட்டமாதிபதியாகவும் வந்துடுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது. 10வது ராசியில் உட்கார்ந்துருக்குறாங்க. வேலை செய்கிற இடத்துல என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா லேசாக ஃப்ரெண்ட்ஸு நிலை இருந்திருக்கு. போக கீழே விழுந்துருக்குறாங்க. கீழே தலை மேசத்தினுடைய நிலை அப்படின்னா தலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தலையில் கொஞ்சம் அடி போக அவர் அந்த மனநிலை திருப்தி இல்லாத ஒரு நிலையாக அவர் இருக்கிறாங்க. ரெக்கவரி ஆவாங்களா அப்படிங்கிறதான் அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. ஆவாங்க அப்படிங்கிற செய்தியும் ஜாதகத்தில் இருக்குது. இப்போ தற்காலிகம் அப்படிங்கிறது ஒரு 2 மாத காலம் மீடியமான காலமாக இருக்குது. அது முடிஞ்சவொன்னே ஆவாங்க அப்படிங்கிற செய்தியும் அவங்களுக்கு கொடுத்து நல்ல முறையில் அனுப்பி வச்சாச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஒரு ஆய்வுக்கான ஜாதகம் அப்படிங்கிற நிலையும் அழகாக இருக்கும். வணக்கம்.